வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா இட்லி மாவில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் ஈஸி. நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கிற அன்றைக்கி இதை நம்ம பண்ணலாம். இது இட்லி மாவு அரைச்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அப்படியே பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நமக்கு தெரியும் இட்லி மாவு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக தான் நம்ம அரைப்போம். கண்டிப்பாக இதுக்கும் நல்ல கெட்டியாக தான் இருக்கணும். நான் ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மல்லித்தலையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் உப்பு. இதை இப்போ நல்லா கலக்கிடலாம். இந்த மாவு நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த மாவை யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா எண்ணெய் நிறைய குடிக்கும். அது நல்லா இருக்காது ஹெல்த்துக்கு. ஹெல்த் வைஸும் அது நம்மளுக்கு நல்லா இருக்காது. அதனால் அரைச்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக செய்யுங்க, நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டியாக இல்லை, நீங்கள் தண்ணியாட்ட அரைச்சிட்டிங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு கெட்டியான மாவாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் சூடாகிடக்கூடாது. எண்ணெய் மீடியமாக ஹீட்டாக இருக்கப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உள்ளே போட்ட உடனே கலர் மாறிடும். அது நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. எண்ணெய் ரொம்ப சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த எண்ணெயை நிறைய குடிச்சிரும். அந்த வடை போண்டா எண்ணெயை ரொம்ப குடிச்சிரும். இப்போ நல்லா 2 பக்கம் வேக விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்நாக்ஸ் 5 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிட்டோம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.